ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நாங்கள் தங்கிட்டு இருந்த ஹோட்டல் ரூமு இதான் நாங்கள் படுத்துட்டு இருந்தோம். செம்ம த்ரில்லிங்கான ஹோட்டல் இது. நைட்டெல்லாம் பயந்துட்டோம். ஐயா எப்ப சொல்லுது பாரு, நினைச்சிட்டியா? எక్కడ போய் எங்க போறேன் இப்போ? இப்போ நாங்க ஜூ போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாத்ரூம்குள்ளதான் த்ரில்லிங்கான விஷயமே நடந்தது. எங்க மம்மி பக்கெட் பக்கத்துல யாரோ உட்கார்ந்த மாதிரி மம்மிக்கு தெரிஞ்சுதாமா. நைட் நேரம் எல்லாம் பயப்பட்டு இருந்தாங்க ரொம்ப. என்ன மாதிரி சொல்றேன்? ஐயோ ஆமா, அந்த பக்கெட் பக்கத்துல யாரோ ஒரு லேடி உட்காந்துருந்தா. நான் பார்த்தேன். நான் இந்த வரும்போதே சொன்னேன் இந்த ஹோட்டல் ரொம்ப மிஸ்டீரியஸா இருந்துச்சுன்னு. ஆமா, இங்க பெட்ரூம்ல எந்த விண்டோஸுமே இல்ல. இதுதான் பாத்ரூம். இதுக்கு லாக்கு வேற பாருங்க எப்படி இருக்குன்னு. ஒரு சுவிட்ச் இது ரூம் நம்பரு. இங்க செம ஹீட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபேன் ஓடாது. டிவி மாதிரி வச்சிருக்காங்க, ஏமாத்திட்டாங்க. டிவியே இல்ல. இங்க ஒரே ஒரு ஜன்னல் தான் ஃப்ரெண்ட்ஸ் திறந்துருக்கு. ரோடெல்லாம் பாத்துக்கலாம். கேரளா திருவனந்தபுரம் இது. ஃபேன் போட்டு இருந்தாலும் ரொம்ப சூடா இருக்கு சம்மர் சீசன்னால. வந்தோடனே எங்க பாப்பாக்கு இந்த இடத்துல கிழிச்சிருச்சு. அதான் வாட்டர் கேன் மூடி வச்சிருக்காரு இங்க. கைப்பிள்ளைய கூட நான் மெயின்டைன் பண்ணுவேன். ஆட்டக்காரி பெட்டியெல்லாம் லாக் பண்ணிட்டு ஏசி எல்லாம் ஆஃப் பண்ண பிறகு வெளியில போறோம். இப்போ இந்த டோர் சாவி. ஹீட்டான காத்து ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப. மேல ஒரு அட்டாணி வேற இங்க என்னோட மூலம் போட்டெல்லாம் வச்சிருக்காங்க. இந்த லாக்கு வேற உடஞ்சு கிடக்கும் போதே அப்பவே நினைச்சேன் ஏதோ நடந்துருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு ஹோட்டல் போனது 9 மணிக்கு செக் அவுட் பண்ணுவீங்களான்னு கேட்டாங்க. 9 மணிக்குள்ள செக் அவுட் பண்றதுக்கு 2500 ரூபாய் வரை கேட்டாங்க. இப்போ நாங்க 4 o'clock வந்து கோலம் போறோம். கோலம்ல அங்க ஒரு ஹோட்டல் இருக்கு, செமையான ஹோட்டல். அங்க தங்க போறோம். உங்க பாப்பா டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜூ போன பிறகு அங்க ஜூ போன பிறகு உங்களுக்கு சிங்கம், புலி, கரடி எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன்.